ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தமிழ் யூடியூப் சேனல். ஆப்பு மாவு செய்கிறது தான் எப்படி பார்க்க போகிறோம். 3 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம அரைக்கும் போது அது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி, அப்புறம் ஒரு கப் சாதம், இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சிப்போம். பாருங்கள், அரைச்சி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இது அப்படி ஒரு பாத்திரத்தில் மாற்றுவோம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை, இதை நல்லா போட்டு கிளறிப்போம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். நல்லா அந்த மாவு தண்ணி பதத்தில் நம்ம கரைச்சி வச்சுப்போம். நல்லா தண்ணி பதத்திலே நம்ம நல்லா கலக்கி இது பண்ணுவோம். மாவை நல்லா கரைப்போம். இதை நம்ம ஒரு 12 மணி நேரத்துக்கு மூடி வைப்போம். பாருங்கள், இப்போ நான் காலையில் எடுத்துட்டேன். நல்லா மாவு புளிச்சு வந்துடுது. நல்லா மாவு தண்ணி பதத்தில் கரைச்சி எடுத்துப்போம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஆப்பு ஊற்றும் போது நல்லா பொசன்னு வரும். இதுக்கு நம்ம உளுந்து, வெந்தயம் எதுவுமே போட தேவையில்ல. இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணுவோம். தேங்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிப்போம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி துப்பியாக அரைச்சிக்கணும். அப்போ தான் தேங்காய் புழியும் போது பால் வரும். இந்தமாரி வடிகட்டியில் பால் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்பத்தை நம்ம ஊற்றுவோமா. பாருங்கள், நல்லா இந்தமாரி சைடாக இந்தமாரி பண்ணிக்கணும். மூடி போட்டுடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொசன்னு ஆப்பு ரெடி. அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப்பம் எவ்வளோ பொசன்னு மொறுன்னு இருக்குது. இப்போ தேங்காய் பால் ஊற்றி அப்போ சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.